ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு ஸ்பெஷலான கேக் ரெசிபி. இந்த கேக்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே மைதா சேர்க்கலைங்க, அதே மாதிரி ஒயிட் சுகர் சேர்க்கலை, கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அருமையான கேக். இது ரொம்ப நல்ல ஸ்பாஞ்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எக்லெஸ் கேக்கு, ஸோ வெஜிடேரியன்ஸும் சாப்பிட்லாம். அதே மாதிரி நம்ம சிம்பிளான மெத்தடில் செய்கிறோம், ஸோ அவன் இல்லாதவங்களும் செய்யலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் ரெசிபி. வாங்க, அருமையான வீட் ஃப்ளார் கேக், கோதுமை மாவும் ஜாகரி நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த ஸ்பாஞ்சியான கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அப்போ தான் கேக்கு நல்லா உப்பலாக ரைஸ் ஆகி வரும். இதை நல்லா சளிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கணும். ஸோ நல்லா சளிச்சிடுங்க, கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சளிச்சுக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி. அடுத்தது வெட் இன்க்ரீடியன்ட்ஸை இன்னொரு பவுலில் கலந்துடலாங்க. இங்கே 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நம்ம பொடிச்ச வெல்லமும் யூஸ் பண்ணலாம். அதாவது பொடியாக இருக்கிற நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம். ஒவ்வொரு சர்க்கரையோட இனிப்பு மாறுபடும், நாட்டு சர்க்கரையோட இனிப்பு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவை டிசைட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் 3/4 கப்பு சரியான இனிப்பு, சரியான அளவாக இருக்கும். அடுத்தது இது கூட 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் வகைகள் யூஸ் பண்ணணுங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். உருக்குன வெண்ணெய் அல்லது நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூட 1/3 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கலந்துக்கணும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இங்கே மாவு ஏற்கனவே நல்லா சளிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த மாவோட இந்த கலந்த சர்க்கரை கலவையை நம்ம சேர்த்துக்கணும். இது கூடவே பால் சேர்த்து கலந்துக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கணுங்க. ஸோ தனியாக வச்சுருக்கிற 1/2 கப்பு பால் வேணும். இப்போ இந்த வரமாவு கலவையோட கலந்து வச்சுருக்கிற சர்க்கரை கலவையை சேர்த்து விட்டு நல்ல ஈவனாக அப்படி ஒரே சைடாக கலந்துட்டு வருவாங்க. இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கலக்க கலக்க இலகி வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம கலந்துக்கிறோம். இல்லைன்னா ஓவரால் லிக்விட் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த பதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறோம். பட் 1/2 கப்பு பால் சரியான அளவாக இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா கலந்துடணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இப்போ வாசனைக்காக இங்கே நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா பட்டைத்தூள், சினமன் பவுடரும் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வாசனை பிடிக்குமோ, எந்த ஃப்ளேவரில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாங்க. ப்ளைனாக கேக்கை சாப்பிட்றத விட கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தால் சாப்பிட்றப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இங்கே உடைச்ச முந்திரியும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். பாதாம் சேர்த்துக்கலாம், இல்லை டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்கள் சாய்ஸ், உங்களுடைய விருப்பப்படி சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம கேக் பேக் பண்ணக்கூடிய டின்னை ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இந்த பேக்கிங் டின்னில் நம்ம ரவுண்டாக பட்டர் ஷீட்டை கட் பண்ணி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அல்லது கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் ஏதாவது ஒரு 2 சொட்டு விட்டு நல்லா சுற்றிலும் அந்த ஓரங்கள்லாம் படுற மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு, வரமாவு ஒரு 2 ஸ்பூன், அதாவது மைதா அல்லது கோதுமை மாவு எதுவாக இருந்தாலும் ஓகே, அது போட்டு நல்லா சுற்றிலும் அந்த நெய் மேலே நல்லா அந்த டின்னு ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம டஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி மாவு போட்டு விட்டு நல்லா இப்படி சுற்றிலும் தட்டி விட்டால் போதும். அது கரெக்டாக அது போய் அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கேக் மாவை ஊற்றி வேக வச்சு எடுத்தால் அழகாக அந்த மோல்டை விட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஜம்முன்னு ரெடி ஆகிடும். இப்போ அடுத்தது குக்கரை ரெடி பண்ணிடலாங்க. இங்கே ஒரு குக்கரில் நல்ல சால்ட்டு ஒரு பேஸாக ஒரு லேயர் போட்டிருக்குறோம். இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு விட்டுறலாம். அதாவது அந்த சால்ட்டை விட்டு கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி. இப்போ கேஸ் கட் எடுத்துட்டு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணணும். உள்ளே அந்த ரப்பர் இருக்கக்கூடாது, வெயிட்டும் வைக்கக்கூடாது. இப்போ அது ப்ரீ ஹீட் ஆகட்டுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் சூடாகட்டும்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னில் நம்ம அந்த கேக் பேட்டரை ஊற்றிடலாங்க. கலந்து வச்சுருக்கிற மாவை ஊற்றிடலாம். இப்போ இதற்கு மேலாலும் கொஞ்சம் நட்ஸ் போட்டு விட்டுறலாம். இப்போ ப்ரீஹீட் ஆகி ரெடியாக இருக்கிற குக்கருக்குள்ளே நம்ம இந்த மாவு கலவை எடுத்து வச்சிடலாங்க. சூடாக இருக்கும் குக்கர், பார்த்து வைங்க. இப்போ குக்கர் லிட்டை போட்டு விட்டுறலாம். உள்ள கேஸ்கட் இருக்கக்கூடாது, வெயிட்டும் போட வேண்டாம். இப்போ இருக்கட்டும். நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே நம்மளுக்கு பேக் ஆகணும். இது டைம் முன்ன பின்ன ஆகலாம், ஸ்டவ்வோடைய ஃப்ளேமுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இடையில நீங்கள் எடுத்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 50 நிமிஷத்தில் கேக் நல்லா எனக்கு பர்ஃபெக்டாக வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம குச்சி வச்சு குத்தி பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். பர்ஃபெக்டாக கேக் ரெடி. ஆனால் குத்தி பார்த்த இடத்துல ஓட்டையாயிடுச்சு. ஸோ ஒரு முந்திரி பருப்பு வச்சு அலங்கரிச்சாச்சு. நல்ல ஃப்ளஃபியாக சூப்பராக வாசனையாக கேக் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஆற விட்டுட்டு நம்ம கவிழ்த்தி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், மோல்டு விட்டு அழகாக வந்துருச்சு. நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது கேக்கு, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதை நம்ம கட் பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது, ரொம்ப அழகான கேக்கு. அதுவும் நல்ல கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செஞ்சாச்சு. ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சவங்க திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.